கேரள மாநிலம் திருவனந்தபுரத்தில் அமைந்துள்ள பத்மநாப சுவாமி கோவிலில் 270 ஆண்டுகளுக்கு பின்னர் மகா குடமுழுக்கு விழா வெகு விமர்சையாக நடத்தப்பட்டுள்ளது. பல நூறு ஆண்டுகள் பழமையான பத்மநாப சுவாமி கோவிலில் கடந்த 2017ஆம் ஆண்டு முதல் பல்வேறு கட்டங்களாக புனரமைப்பு பணிகள் நடைபெற்று வந்தன. அதனைத் தொடர்ந்து நேற்று மகா குடமுழுக்கு விழா நடத்தப்பட்டது. இதன் தொடக்கமாக கோவில் வளாகத்தில் அமைந்துள்ள திருவம்பாடி கிருஷ்ணர் கோவிலில் அஷ்டபந்தன கலசம் பிரதிஷ்டை செய்யப்பட்டது. பின்னர் பத்மநாப சுவாமி கோவிலில் உள்ள 300 ஆண்டுகள் பழமையான விஸ்வசேனா சிலை மறுபிரதிஷ்டை செய்யப்பட்டது. அதைத் தொடர்ந்து கோபுரத்தில் உள்ள கலசங்கள் மீது நாராயண மந்திரங்கள் ஓத புனித நீர் ஊற்றப்பட்டது. இந்த நிகழ்வுகளை திருவிதாங்கூர் மன்னர் குடும்பத்தின் தற்போதைய தலைவர் மூலம் திருநாள் ராமவர்மா தொடங்கி வைத்தார். விழாவை காண பல ஆயிரம் பக்தர்கள் வந்திருந்தனர். கேரள ஆளுநர் விஸ்வநாத் ராஜேந்திர அர்லேக்கரும்